காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி தற்போது செய்தியாளர்களிடம் பேசுகிறார். கேட்கலாம். ரொம்ப நல்லா போச்சு. அதாவது ஒரு கூட்டணி தோழமை கட்சிகள் உள்ள கூட இருக்கிற ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டு, மரியாதை, அதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. மாண்புமிகு முதலமைச்சர் முதல்ல எல்லா கட்சிகளையும் நன்றி தெரிவித்தார் ஆதரவு கொடுத்ததுக்காக. அடுத்தது அவர் சொன்னது அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். இது அதாவது கூட்டணி அப்படின்னு ஒரு அமைப்பு வேண்டும். அந்த கூட்டணின்னு வந்ததுன்னா கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு காமன் ப்ரோக்ராம் வைக்கணும், மூன்றாவது இதற்காக கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி ஒன்று போடணும். இதற்காக இன்னொரு மீட்டிங் கூடிய சீக்கிரம் மாண்புமிகு முதலமைச்சர் டேட் அறிவிப்பார். அப்போது இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்க போகிறோம். இந்த கூட்டணிக்கு ஒரு டேர்ம், இந்த ஐடியாலஜியில் தான் இந்த கூட்டணி சேரப்போகுதுன்னு நீங்கள் முன்பாகவே சொல்லியிருந்தீங்க. இதற்கான பேர் வைக்கும் பணிகள், அதாவது ஏற்கனவே இருக்கிற மாதிரியான கூட்டணி பெயர்கள் வைக்கப்படும் முடிவுகள் இருக்கா? முதலமைச்சர் என்ன மாதிரியான கருத்துக்களை கூட்டணி வச்சு சொன்னார்? முதலமைச்சர் கொள்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திருப்பி அதே தான். அதாவது மதசார்பற்ற கூட்டணியாக செயல்படும் ஆட்சி, சமூக நீதி கொள்கையுடன் செயல்படும், தமிழக மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஆட்சி செயல்படும். இந்த கொள்கையில் மாற்று கருத்தே இல்லை எங்க யாருக்கும். நன்றி. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.